ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பார்த்தோம்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது இந்த குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். பேச்சில் ஒரு பிடிவாதம் வரும். ஏன்னா 2ல் ஒரு வக்ரகிரகம் இருக்கும்போது ஒரு பிடிவாதத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு இருக்கும்போது இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட், செக்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 3க்கு அது 8ல் உட்காந்துங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியனோ வரதுக்கான வாய்ப்பு தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அற்புதமான பலன்கள். ஸோ அப்பா அம்மாவான நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலாம் இருக்கும். இதில் பார்த்தோம்னா என்ன ஒரு இதுனா அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய உடல்நல ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு சம்மந்தமான விஷயங்களில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 5ஆம் அதிபதியான 5, 8ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் கொஞ்சம் கடன் வாங்குறது, சில நேரம் குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கிற பயணிக்கிறார். ஸோ திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரங்க உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் பெருசாக போய் போட்டு எதுவும் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வரும். நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி லாபத்துக்கெலாம் எந்த குறையும் இருக்காது. உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா 6, 11 போது ஏதோ ஜாலியாக பண்ண அதுக்கப்புறம் ஏடாகுளமாச்சுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தோம் பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தரங்கள். சூரியன் பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியனுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி இப்போது உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக செஞ்சிடுவார். அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது சின்னதாக வாக்குவாதங்கள் வரும் ஒரு 3-4 நாளைக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கும்பலக்னமாக சந்திரன் தேசாபதி. சந்திரன் 8ல் போகிற அந்த ஒரு திங்கட்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல தொழில், நல்ல வாய்ப்புகள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லை, தொழில் ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக ராகு தசை. ராகு ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஃபால்ட் ஃபைண்டிங். ஸோ இவங்க சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நடக்குன்னு சொல்லிட்டு போட்டு ஓடிட்டே இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் உபத்திரங்கள் இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலக்கணமாக இருந்து குரு தசாபதி. குரு 2, 11ஆம் அதிபதி 6ல் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நண்பர்கள், மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதனால் நமக்கு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் கும்பலக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது என்ன ஒன்றா குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கான பணம் வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு.
கும்பலக்னமாக இருந்து புதன் தசாபதினும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கும்பலக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து 7 இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாவது ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி போகும். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து பிரயாணமான விஷயங்கள் நிறையா இருக்கும். கும்பலக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதிந்திரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 4 9 போது அற்புதமான பலங்கள். ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களையும் நல்ல ஒரு விஷயங்களையும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். இதில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுடைய அவங்களுடைய பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸோ ஹெல்த் இதோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். சூரியன் பெயர்ச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான். சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாகிற அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற ஒரு காலமாகவும் நம்ம சொல்லுவோம். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும், என்ன மாதிரி நல்லது நடக்கும்? விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு 2 விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன பண்ணணும்? அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி கார்த்திகை 1 ஓகேங்களா. 17ஆம் தேதி அன்றைக்கி இங்கே காலையில் 10:30 மணிக்கு வருதுங்க. ஸோ காலையில் வந்து 10:30 மணிக்குள்ளாக, அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன். இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி பிரார்த்தனைனா, ஒரு 27 பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க, கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா. பெருமாள் கோயில் சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது. கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க. மனதார அந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள். சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு 27 சுற்று, ஒரு சுற்று முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும். அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிவிட்டு வாங்க. 27 சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. அற்புதமான பலங்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.